ஒரு வழியாக மனோஜை கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு ஸ்டேஷன்லேருந்து முத்து. அப்போ வந்தப்போ வந்து பார்த்தா ஹால்லேயே வந்து பாட்டி உட்காந்துருக்காங்க. வாடா நல்லவனே, வீட்டில் யார் என்ன எது ஒன்றும் உனக்கு தெரியாது, உனக்கு நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தையும் நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அடமானம் வச்சுருக்கீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ வாயை மூடி எதுவும் பேசக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரவி எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. இப்போ இவன் வெளியில் வந்ததுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே விஜய் வந்துட்டு, ஏங்க நீங்கள் தான் ஊர்லேருந்து பணம் கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஊரில் பணம் கொண்டு வரது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் கட்டினது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை இருந்துட்டு முத்துவும் மீனா வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்காக இந்த வீடு நம்ம விட்டு போயிடக்கூடாது, எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி நினச்சது யார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரும் முத்துவும் மீனா இருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரவியும் ஸ்ருதியும், ஆமாம் முழுக்க முழுக்க அவங்க தான். அதுவும் ஒரு அந்த வீட்டு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் முத்து வந்து புதுசாக ஒரு செயினை கொண்டு வந்து மீனாவுக்காக வந்துட்டு தாலிக்குடி வாங்கிட்டு வந்து போட்டார். அதை கூட விற்று வந்து இவங்க இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் சும்மா ஒன்றும் பண்ணல பாட்டி, எப்போ இருந்தாலும் சொத்துல பங்கு இனிமேல் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டை வந்து அவங்கக்கிட்டே வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வாய மூடுறா, நீ எல்லாம் இன்னமும் திருந்தவே இல்லையலடா, எப்போ பார்த்தாலும் சுயநலமாக யோசிச்சு சுயநலமாக தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க இல்லைடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அது எப்படி அவன் என்ன நினைக்கிறானோ அதானே மற்றவங்களும் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, அதுதான் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. சரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசாதீங்க, எல்லாம் அமைதியாக இருங்க. அப்போ இந்த வீட்டுக்காக ஓடினது யார், முத்துவும் மீனாவும் தானே. அதனால் இந்த வீட்டு டாக்குமெண்ட்டு இதோட வந்து அடமானத்தில் கொண்டு போய் வச்சது விஜய் ஏதாவது 2வது தடவை. ஏன்னா அவங்க அப்பா கொடுத்துட்டாங்க, அவங்க அப்பா அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கா திரும்ப. இனிமேல் இது திரும்ப பண்ணக்கூடாது. அதே போல் அண்ணாமலையோட கையெழுத்து போட்டு இவங்க கொண்டு போய் டாக்குமெண்ட் வந்து அடமானம் வச்சது அண்ணாமலை பேரில் இருந்ததுனால தானே. இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னா இனிமேல் இந்த வீடு வந்து அண்ணாமலை பேரிலோ விஜயா பேரிலோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க, இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது. வாயை மூடு, சும்மா இதே தான் சொல்லிட்டு இருக்கிற. அது கீழே கொடுத்த போர்ஷன் தான், மேலே இருக்கிற போர்ஷனு அண்ணாமலை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, இப்போ அதனால் என்ன 2 பேர்த்து பேரில் இருந்தால் என்ன வேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்து பேரில் இருக்கிறதுனால தானே உன் கையெழுத்து நீயே போட்டாச்சு, அடுத்து அண்ணாமலை கையெழுத்து எப்படியாவது போடணும் அப்படிங்கிறக்காக தானே இவனை வந்து விட்டு மனோஜை விட்டு நீ வந்து கையெழுத்து போட வச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் எடுத்த முடிவு தான் இது, எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் ஓகேவா இல்லையான்னுலாம் கேட்க வரல, இதுதான் ஃபைனல் முடிவும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாரு, இந்த முத்துவும் மீனா பேரில் இந்த பத்திரத்தை மாற்றி எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் இனிமேல் வந்துட்டு இது என்கிட்ட இருக்கட்டும் ஊரில், சரியா? அப்போ தான் இது சேஃப்டியாகவும் இருக்கும், நீங்களாம் ஒத்துமையாக அந்த வீட்டில் இருக்கவும் முடியும். அண்ணாமலை நீ நினச்ச மாதிரி யாரையும் பிரிஞ்சு எங்கேயும் போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா சரியான முடிவு எடுத்திருக்கம்மா நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி ரவி உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி டபுள் ஓகே பாட்டி, முத்து பேர்லையும் மீனா பேர்லையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டை யாருனாலேயே அபகரிச்சிக்கவும் முடியாது, யாரும் ஏமாற்றி கொண்டு போய் எழுதி வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற விஜயா, அதப்படி என் வீட்டை வந்துட்டு நான் மீனா பேரில் அதெல்லாம் முடியவே முடியாது, முத்து பேர்லையும் மீனா பேர்லையுமா வேணா மனோஜ் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, திருடங்கிட்டே சாவி கொடுத்த கணக்காலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே மனோஜ், இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட யாரும் வந்து பர்மிஷன்லாம் கேட்கல. விஜயா, என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் சொல்கிறோம் அந்த அன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடு, அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னா உடனே ஒன்று பண்ணுங்க, முத்து மீனா நீங்கள் உங்கள் போய் பொட்டு படிக்கையில் எடுங்க. அண்ணாமலை நான் சொல்கிறது நீ கேட்பில்ல, அம்மா நீ சொல்கிற பேச்சு என்றைக்கு நான் கேட்காம இருந்திருக்கேன், உன்னுடைய பொட்டி படிக்கையும் எடுத்து வை, ரவி ஸ்ருதி நீங்களும் எடுத்து வைங்க, அவங்க 2 பேர் மட்டும் இந்த வீட்டில் இருக்கட்டும், நாம் எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம், சரியா? நாமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு வீட்டை வாங்கி கொடுக்குறேன், அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அந்த வீட்டை கண்டிப்பாக முத்து பேர்லையும் மீனா பேர்லையும் தான் நான் எழுதி வைப்பேன். அப்போ என்ன பண்ணிடுவாவ, இவ போய் இவங்க அப்பா கொடுத்தாங்கிறக்காக தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் அவரோட வர வேண்டாமா, அவர் என்னை விட்டு போயிடுறாரு, எங்கள் 2 பிரிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையெல்லாம் பிரிக்கணும்னால ஒரு ஐடியாவிலாம் வரலாமா, நீ சொல்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு, இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் யாரும் பெர்மிஷன் கேட்கல, போய் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்து, ஐயோ அப்படியெல்லாம் இவரெல்லாம் விட்டுலாம் இருந்தாலும் எல்லாம் பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்றா நீ கையெழுத்து போட்டு கொடு, இல்லையா இவங்களுக்கு தனியாக ஒரு வீட்டை வாங்கி இவங்க எல்லாரும் இருந்துட்டு போகிறாங்க, நான் இவங்களுக்கு முத்துவுக்கு பேர்லையும் மீனா பேர்லையும் வந்துட்டு வீட்டை எழுதி வச்சுட்டு நான் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிப்பட்டு தானே வரும், எல்லாத்துக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை ஸ்ருதி ரவி எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் விஜய் வந்துட்டு, சரி ஓகே முத்து பேர்லையும் மீனா பேர்லையும் வீட்டை எழுதி வைங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நான் வந்து, அப்படி வா வலிக்கு, எத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, இனிமேல் இந்த வீடு பத்திரமா இருக்கணும், உங்கள் 2 பேர்த்து கையில் சிக்கி என்னென்ன ஆயிருக்குன்னு நானும் பார்த்துட்டேன்ல, இனிமேல் வந்துட்டு இதெல்லாம் அப்படிலாம் போகிறக்கெல்லாம் நான் வைக்கிறது கூட நான் விட்டுற மாட்டேன், அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போதே உனக்கு பார்த்தா தப்பாக தான் தெரியும், கொஞ்சம் நாள் கழிச்சு பாரு எல்லாம் நல்லா தான் தெரியும். மீனா நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அவளெல்லாம் நீ நம்பலாம், தாராளமாக நம்பலாம், புரிஞ்சுதா? நீ ஒருத்தி கூட்டி வந்து எல்லாம் பார்லர் இருக்காருன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரின்னு சொல்லி அவளை மாதிரி ஆளெல்லாம் நீ நம்புவ, உண்மையாக இருக்கவங்களெல்லாம் நீ நம்ப மாட்டேன், அது சரி கலிகாலம்லாம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா சரிம்மா நீங்கள் வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டே முத்து, இப்போயே போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாள் நல்லா இருக்குது எந்த நாள்னு பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டு உங்கள் அம்மா கொடுத்துறானா, அதை வாங்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் இவ்வளோ அவசரமா? ஆமாண்டா, நல்ல வேறு இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், சரியா? இனிமேல் இது மாதிரி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் முத்து, இந்தா உனக்காக தனியாக ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு பட்டி இவ்வளோ பணம்? எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு. உனக்கு யார் கொடுத்தா? என் பேத்திக்கு கூட்டிகிட்டு போய் அவள் கழுத்தில் ஃபஸ்ட்டு நகையை வாங்கி போடுறா. அவள் கழுத்து இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்குது சொல்லு பார்க்கலாம். அவள் கழுத்தில் நீ வாங்கி போட்ட நகையை ஆல்ரெடி இருந்த நகையை அவள் வந்து பறிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நீயே சம்பாரிச்சு கொடுத்த, அதையும் வந்துட்டு இவனுக்காக வந்து நீ வந்து செலவு பண்ணியிருக்க. எதுக்கு? அவளுக்கு என்ன விதியா என்ன? இந்தா போய் ஒழுங்காக இப்போவே போய் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்து கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே விஜய் வாயை அப்படியே ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற? அது அவனுடைய பணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க தான், அவன் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு முத்து, போ கிளம்பி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு முத்து வந்து மீனா சொல்கிறாங்க, பாட்டி அதெல்லாம் வேண்டாங்க பாட்டி, இருக்கட்டும் பாட்டி, நீங்கள் வைங்க. அது ஏற்கனவே 38 லட்ச ரூபா கொண்டு வந்து கடன் அடைச்சிருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. உங்களுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ணுறேன்? அங்கே நான் வந்துட்டு காட்டுலேயும் மலையிலையும் வெயில்லையும் வந்துட்டு அலையிறது யாருக்காக? நீங்களாம் சந்தோஷமாக நல்லா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் தானே. அதுக்கே இங்கே வந்துட்டு பாதங்க வரப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? பணம் காசு நம்ம தேவைக்காக தானே சம்பாதிக்கிறது. அதை சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நாளைக்கு போகிறப்ப கொண்டுட்டா போகிறேன். இந்தாங்கம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற அண்ணாமலை, முத்து வாங்கிக்கடா, நான் சொல்கிறேன்ல, அம்மா தானே கொடுக்குறாங்க, பாட்டி தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வாங்கவும் செய்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பாட்டி அது மட்டும் இல்லை பாட்டி, நீங்கள் கொடுத்தீங்கல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு டாலரு, அந்த டாலர் தான் நாங்கள் அடமானம் வச்சுருக்கோம், அது 4 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கிறோம், அதை திருப்பிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா? அதெல்லாம் ஆல்ரெடி திருப்பிட்டு வந்தாச்சு அப்படி சொல்கிறாங்க. எப்படி பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏற்கனவே வந்துட்டு மீனா சொல்லிட்டா, அப்போயே கூட்டி போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மீனா கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடந்தது எனக்கு தெரியும், நீ இப்போ மீனா கூட்டி போய் நகையை வாங்கி கூட்டிகிட்டு வரையா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அடுத்த வந்துட்டு விஜயா வந்து அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் அம்மா யார்ட்டையும் கேட்காம இவ்வளோ பணத்தை பரட்டி வந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் ஊர்லேருந்து ஏதாவது இடத்த விற்றுட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன உனக்கு என்ன? இப்போ வீடு முக்கியமா? உனக்கு ஏதாவது விற்றுட்டாங்கிறது நியூஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியமா? இங்கே பாரு, இதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் பேசாத. உனக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீயே போய் எங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட வந்து எதுவும் கேட்டுட்டு இருக்காத. உங்கள்கிட்டலாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது, சரியா? நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா நீ பண்ணிட்டு இருக்கிற. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நானே இனிமேல் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்கள் அம்மா இதுக்காக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்கிட்டியா என்ன? நீ எப்பவுமே உன்னை பற்றியும் மனோஜ் பற்றி மட்டும் தானே யோசிச்ச, மற்றவங்க பற்றி யாருமே நீ யோசிக்கவே இல்லை. அந்தளவுக்கு சுயநலமாக நீ இருக்கிறப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, நீ எதிர்பார்க்க வேற செய்யறியா நீயே அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு வெளில போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ பணத்தை எப்படிம்மா பரட்டி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் விடுறா, பார்த்துக்கலாம், பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் மனுஷங்களாம் ஒன்றா இருந்து வாழ்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு குடுப்பனை. இப்போ நாங்கள் தனியாக கடந்து தவிச்சிட்ருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் அண்ணாமலை கண்ணில் அப்படியே தண்ணி வருது. அம்மா நான் ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஊருன்னு 10 நாள் என்னடா, 10 வருஷம் கூட இரு, யாராவது உன்னை ஏதாவது கேட்க முடியுமா என்ன? உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, நானும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னே நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும் சரிடா நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.